அனைவருக்கும் வணக்கம். ஙா புதிரான தலைப்பு. மற்ற எழுத்துக்களெல்லாம் எங்கே என்று எண்ணி எல்லா சொல்வேந்தர்களும் குழம்ப வேண்டாம். இன்றைய தலைப்பே ங. ங என்ற எழுத்தின் வடிவம் தனித்துவமானது. நீங்கள் உங்களுடைய மனத்திரையில் ங என்ற எழுத்தின் அந்த உருவத்தை ஓவியமாக தீட்டிக்கொண்டு கவனியுங்கள். முதலில் கோடு கீழிருந்து அப்படியே மேலே ஏறி நேராக செல்கின்றது. அதன் பின்பு மறுபடியும் தரையை நோக்கி கீழே இறங்கத் தொடங்குகின்றது. தரையை தொட்டு விட்டாலும் அது சோர்ந்து விடாமல், துவண்டு விடாமல், வளைந்து நெளிந்து மறுபடியும் மேலே ஏறி கம்பீரமாக சிகரத்தை தொடுகின்றது, நுனியை தொடுகின்றது. இதுதான் ங என்ற எழுத்தின் வடிவம். ஞப்போல் வளை என்று தமிழ் மூதாட்டி ஔவையார் நமக்கு சொல்லி இருக்கின்றார். வாழ்க்கையிலே எத்தனை மேடு பள்ளங்கள் வந்தாலும் சரி, உயர்வு தாழ்வு வந்தாலும் சரி, துவண்டு விடாமல், சோர்ந்து விடாமல், தைரியமாக நாம் செயல் புரிந்து நுனியை எட்ட வேண்டும், சிகரத்தை தொட வேண்டும் என்பதைத்தானே நமக்கு இந்த ங என்ற எழுத்து உணர்த்துகின்றது தானே. கன்ஃபியூஷியஸ் சொல்வார், நீங்கள் 7 முறை விழுகின்றீர்களா? 8 முறை எழுந்திருங்கள் என்பார். நீங்கள் 7 முறை விழுகின்றீர்களா? 8 முறை எழுந்திருங்கள் என்பார். ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை என்ற கண்ணதாசனின் வரிகளுக்கு ஏற்ப ங என்ற எழுத்து கனிந்த வடிவமாக, கனிந்த எழுத்தாகவே என்னுடைய கண்களுக்கு தோன்றுகின்றது. தமிழ் எழுத்துக்களில் வணங்கும் தோற்றத்தில் உள்ள ஒரே எழுத்து ங என்பதுதான். இந்த எழுத்து சொல்லின் முதலிலும் வராது, இறுதியிலும் வராது. நடுவில் மற்ற எழுத்துக்களை அரவணைத்து ஒருங்கிணைத்து பொருள் தரும். கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைத்து ஒருங்கிணைத்து செல்வது போல இந்த ங என்ற எழுத்தும் மற்ற எழுத்துக்களோடு ஒருங்கிணைந்து பொருள் தரும். இந்த எழுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு உணர்த்தும் பாடங்கள் பல பல. இங் என்ற தன்னுடைய இனத்தோடு சேர்ந்து வரும்பொழுது அது இன உணர்வை குறிக்கின்றது. வளைந்து நெளிந்தும் உன்னுடைய இன உணர்வை காப்பாற்று என்று சூசகமாக உரைக்கின்றதோ என்னவோ. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ என்ற மகாகவி பாரதியின் வரிகள் தான் என்னுடைய நினைவில் இங்கு பளிச்சிடுகின்றது. ங என்ற எழுத்தை தர்மத்தை போதிக்கும் ஆசிரியர் எனவும் சொல்லலாம். ராஜதந்திரம் மிக்க எழுத்து என்றும் கூறலாம். சைவ சமய குரவர்கள் 4 அப்பர் எனப்படும் திருநாவுக்கரசர் நந்தியம் பெருமானை, அதாவது நந்தி தேவனை தன்னுடைய மனக்கண்ணில் ஞா என்ற எழுத்தின் வடிவமாகவே கண்டார் என்று சமீபத்தில் ஒரு குறிப்பை படித்தேன். நோயற்ற வாழ்வுதானே நமக்கு குறைவற்ற செல்வம். நம்முடைய உடல் நல்ல வளைந்து நெளிந்து இருக்கும் தன்மை உடையதாக இருந்தால்தான் முழு ஆரோக்கியத்தின் அறிகுறி. மூட்டுக்களை நன்றாக அசைக்க முடிந்தால்தான் நல்ல ஆரோக்கியம். அப்படி இல்லாமல் தசைகளை அசைக்க முடியவில்லை என்றால் அது ஆரோக்கியத்தின் குறைபாடுதானே. மகாகவி பாரதியார் பராசக்தியிடம் அழகாக கேட்பார், விசையுற பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று. நாம் நினைத்ததை செய்ய முடிக்க வளைந்து கொடுக்கும் உடல் நலம் இருக்க வேண்டும். இப்பொழுது உங்கள் மனத்திரையில் ங என்ற எழுத்தை நினைத்து பாருங்களேன். அது வளைந்து கொடுக்கும் தன்மை உடையதாக இருப்பதால் அதை ஒரு யோக பயிற்சி செய்யும் ஆசிரியராகவே நாம் கொள்ளலாம்.
அதனுடைய தன்மையும் வடிவத்தையும் பார்க்கும் பொழுது அது ஏதோ ஒரு சிறப்பான யோக முத்திரையை காட்டுவதாக என்னுடைய மனதில் தோன்றுகிறது. நீங்களும் அந்த அலைவரிசையில் சென்றால் அதையே நினைக்கலாம். நாம் வளைந்து கொடுக்க வேண்டும் என்று குட்ட குட்ட குனிந்து கொண்டே இருக்கக்கூடாது. நம்முடைய சுயத்தன்மையையும் கௌரவத்தையும் விட்டுவிடவே கூடாது. குறிக்கோளை சரியாக அமைத்துக் கொண்டால் மேற்கோளாகலாம். இதைத்தானே ங என்ற எழுத்து நமக்கு உணர்த்துகிறது. பொய்யா மொழிப்புலவர் வள்ளுவர் சொல்வாரே, உயர்ந்த எண்ணங்களை நினைத்துக் கொண்டால் நமக்கும் உயர்வு கிட்டும் என்று. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்று. இது போன்ற அற்புதமான கருத்துக்களை நமக்கு சொல்லாமல் சொல்லி நம்மை சிந்திக்க தூண்டும் எழுத்துதான் இந்த ங. நீங்களும் அந்த எழுத்தை மனத்திரையில் நிறுத்தி இந்த கருத்துக்களை எல்லாம் அசை போட்டிருப்பீர்கள். நானும் ஙப்போல் வணங்கி விடை பெற்று பின்பு நேராக அந்த எழுத்தை போல் கம்பீரமாக நிமிர்கிறேன். நன்றி, வணக்கம்.